Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தற்பொழுதைய ஒரு அண்மை செய்தி. கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் மேலும் 2 உயிரிழந்திருக்கின்றனர். கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் நிகழ்ந்த தீ விபத்தில் மேலும் 2 உயிரிழந்திருக்கின்றனர். கோவில்பட்டி அருகே தீப்பெட்டி தொழிற்சாலையில் நிகழ்ந்த விபத்தில் 3 பேர் பலியாகி இருக்கின்றனர். நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் கார்த்திக் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்நிலையில் இன்று மேலும் 2 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். தற்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 2 உயிரிழந்திருக்கின்றனர். சிவகாசியை பேரநாயக்கன்பட்டி சுடலைமுத்து, துரைசாமிபுரம் கணேசன் ஆகியோர் சிகிச்சை பலனின்றி இன்று உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மோகன், தற்பொழுது தீப்பெட்டி ஆலையில் 3 பேர் பலியாகி இருக்கின்றனர். நேற்று தீ விபத்து நிகழ்ந்த இடத்தில் ஒருவர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்று மேலும் 2 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர். இது தொடர்பான முழு விவரங்கள். முருகன் என்பவருக்கு சொந்தமாக செயல்பட்டு வந்த தீப்பெட்டி ஆலையின் குச்சி குடோனில் நேற்று பயங்கர தீ விபத்தானது ஏற்பட்டது. இந்த தீ விபத்தில் கோயில்பட்டி அருகே உள்ள விஜயாபுரி பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்ற இளைஞர் நேற்று சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் இந்த சிவகாசி பேரநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த சுடலைமுத்து, துரைசாமிபுரத்தைச் சேர்ந்த கணேசன் அவர் இருவரும் இந்த தீக்காய உடலில் கிட்டத்தட்ட ஒரு 50% மேலான தீக்காயங்களுடன் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் இன்று காலையில் அவர்கள் இருவரும் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் இந்த தீக்குச்சி குடோனில் ஏற்பட்ட பலியான எண்ணிக்கையாவது 3ஆக உயர்ந்துள்ளது. மேலும் இந்த தீ விபத்து தொடர்பாக அந்த ஆலையின் உரிமையாளர் முருகன் என்பவர் மீது நாலாட்டின்புத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சங்கீதா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மோகன்.